கோவில் நகரம், பட்டு நகரம் என்றெல்லாம் போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் மனித கரங்களின் அற்புதம். பட்டு நூல்களில் காவியமாய் வடிக்கப்படும் பூமி இது. தலைமுறை தலைமுறையாய் நெசவுக்கலையை காத்து வரும் இந்த மண்ணில் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு கலங்கரை விளக்கம் உள்ளது. வாருங்கள், இதன் உள்ளே பயணம் செய்வோம். ஐயம் கந்தசாமி, மாஸ்டர் டெக்னிஸ்ட் வீவர். நான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குற வேலை தான் எனக்கு அதிகம். நான் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் போவேன். நான் காலேஜு அண்டு ஸ்கூலு, அப்புறம் அந்த சென்னையில் வந்து எக்மோரில் இருக்குது கோஆப்டெக்ஸ்னு ஒரு இடம், அங்கே ஒரு ட்ரைனிங்கு. அந்த மாதிரி ட்ரைனிங், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் எப்படி தறி பண்ணணும் என்னான்னு அது ட்ரைனிங் கொடுக்குற வேலை தான் என்னுடைய வேலை அதிகமே எனக்கு. அந்த மாதிரி வேலைக்கு தான் நான் அதிகம் போகிறேன். இப்போ காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு பூங்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துடைய பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 குடோன் இருக்குது. இந்த இடம் ஒவ்வொரு குடோன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தறி இருக்குது, 100 தறி இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே வந்து சில்க்கு தான். எல்லாமே வந்து வீவர் வந்து அவங்களே கூட்டின்னு வந்து இங்கே அவங்களே நெசவு பண்ணிட்டு திரும்பி சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. அந்தளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்து இங்கே தறி நெய்கிறாங்க. எங்களும் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு செட்லேயும் அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு சாப்பாடு அந்த 2 வேளை டீ எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வந்து இங்கே வந்து வீவ் பண்ணிட்டு அவங்க சாயந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க என்ன அவங்களுக்கு தறி நெய்கிறாங்களோ அதனுடைய லேபர் என்ன தறிக்கு ரகத்தும் விற்குதோ அந்த கூலி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து எப்போ அந்த அளவுக்கு தான் இந்த சில்பார் நடக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த சில்பாரில் இது ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே R&D பண்ணுவாங்க. என்னென்ன புதுசாக நம்ம வந்து இப்போ சில்கில் வந்து என்னென்ன ரகம் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் அது வந்து நல்லா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு போகும். அது பாலிஸ்டர் போட்டால் எப்படி இருக்கும், இல்லை சில்க் போட்டால் எப்படி இருக்கும், அந்த சில்க்லையும் பாலிஸ்டர் கலந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில காட்டனில் சில எல்லாம் பண்ணிக்கிறோம். அந்த காட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா 80 நூல் அண்டு 40, 30 அந்த மாதிரி சில ரகம்லாம் இருக்குது. நம்பர் கவுண்டிங் இருக்குது அந்த நூலுக்கு. அந்த நூல் இல்லாமல் நாங்கள் வச்சு நாங்கள் R&D பண்ணுறோங்க. அதெல்லாம் பண்ணி என்னன்னா எப்படி நம்ம வீவருங்க வந்து ஹேண்ட்லூமில் பண்ணால் அதெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் தொழிலை வந்து எல்லாமே பட்டு சேலை தான் நெய்கிறாங்க. அப்படி சொல்ல ஒரு சுடிதாரோ இல்லை வந்து ஒரு ஷால் இந்த மாதிரிலாம் நம்ம பட்டில் பண்ணால் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து R&D பண்ணிக்கிறோங்க. ஜாக்கார்லாம் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 120 ஜாக்கார் அண்டு 240, அப்புறம் பார்த்தா 480 அந்த மாதிரி. சாதாரண ஜாக்காரில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ரகம் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் ஜாக்கார்னு ஒன்று இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 960 ஊக்குன்னு சொல்லுவோம், 5200 வரைக்கும் இருக்குது. அது என்னென்னு கேட்டால் சாதாரண ஜாக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 12,000 தான் அந்த ஜாக்கார் ஒரு வீவரால் அதை வாங்கி போட முடியும். அவங்க நெசவு பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1970லேருந்து அந்த ஜாக்கார் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ தான் பார்த்தா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் தான் இந்த எலக்ட்ரானிக் ஜாக்கார்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தது. அந்த ஜாக்காரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பஞ்சிங் கார்டு, இப்போ சாதாரண ஜாக்காரில் பஞ்சிங் கார்டு அடிக்கணும். இந்த ஜாக்காரில் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் கார்டு அடிக்க தேவை. சாதாரண ஒரு பென் ட்ரைவில் ஒரு டிசைன் போட்டு கொடுத்தாலே நாங்கள் மாதிரி நெசவு பண்ணுவோம். அதை நாங்கள் அதெல்லாம் இன்னும் எவ்வளோ பேர் டிசைன் வேணாலும் அதில் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஜாக்காரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 80 கிலோ வெயிட் இருக்கும். அது ஒவ்வொரு வாட்டுக்கும் அவங்க இழுக்க சொல்ல, அவங்க ஒவ்வொரு மெருகி சொல்ல வந்து தோல் பட வலிக்கும் அவங்களுக்கு. சாயந்தரம்னா ஒரு நாளைக்கு 1 மீட்டர் தான் நெய்ய முடியும் அவங்களால. ஆனால் அந்த எலக்ட்ரானிக் ஜாக்கார் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே கிடையாது. பெடல் வச்சு அவங்களுக்கு ஜாக்கார்டு லிஃப்ட் ஆகும், அவங்க மாதிரி நெசவு பண்ணுவாங்க. அது ஒரு வசதி. இதில் இன்னொரு பக்கம் இந்த பஞ்சு கார்டு அடிக்கத்தால் அதோடைய வசதி. இன்னொரு பக்கம்னா சாதாரண ஜாக்காரில் ஒரு 8 இன்ச்சு தான் ஒரு டிசைன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜாக்காரில் ஒரு சேலுடைய அகலம் வந்து 50 இன்ச்சு, 50 இன்ச்சுக்கு ஒரே டிசைனாக பண்ணாலும் இதில் பண்ணலாம். அதே முந்தானியில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து கேட்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எங்களுக்கு அந்த முந்தானியில் வரணும், பல்லில் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி, அதையும் நாங்கள் அதில் போட்டு கொடுப்போம். அந்தளவு இந்த எலக்ட்ரானிக் ஜாக்காரில் அவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்குது. இது தறிக்காருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தறிக்கு ஒரு சாதாரண ஒரு 960 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000லேருந்து 2,50,000 வரைக்கும் போகுது. அது 5,200 ஊக்குனாக்கா 3 லட்சம் வரைக்கும் வருது. அப்படின்னு சொல்லி எங்களால் வாங்க முடியாது, எங்கள் தறிக்காரால் வீவரால் அது வாங்க முடியாது. ஆனால் அவங்களாம் வந்து நெசவு பண்ணால் தான் அவங்க வந்து வாழ்வாதாரன்ற போது அவங்களால அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சரி சப்சிடியில் கொடுக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி 80% மானியத்தில் அது வந்து தறிக்கா வீவர்களாக கொடுத்தாங்க. அது அதனால் நிறைய வீவர் வந்து அதை தறியை போட்டு அதை நெய்கிறாங்க. அது
ஆனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ 1,80,000 போது அவங்க கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தான் கட்டுறாங்க. மிச்சம் பூரா கவர்மெண்ட்டே அந்த சலுகையில் கொடுக்குறாங்க. அது ஒரு சலுகை. இன்னும் இந்த ஜாக்கார்டு லிஃப்டிங் மிஷின் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்ட 15,000 18,000 வரைக்கும் அந்த அதோடைய லிஃப்டிங் மிஷின் வந்து அதை பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து அதுவும் 80% மானியம். ஒரு 2,500 கட்டினா போதும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் லிஃப்ட்டு அப்படி சும்மா இருக்கா பெடல் வச்சா போதும் ஜாக்கார்டு லிஃப்ட் ஆகும். அவங்க நெசவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அது வந்து ஒரு நாளைக்கு 1 மீட்டர் நெய்த்தா 2 மீட்டர் நெய்கிறாங்க இப்போ தறிக்காரங்க. அதனால் அதுவும் வசதியாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி கவர்மெண்ட் சலுகைலாம் பண்ணுறாங்க. இந்த முத்ரா திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க லோனு. என்னென்னு கேட்டால் தறிக்காடு வந்து ஒரு தறி செட்டப் பண்ணாக்கா கிட்ட அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும் அவங்க செலவு. அப்படி பார்க்க சொல்ல அது வந்து ஜனங்க அவங்களால பண்ண முடியல, கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மத்திய கவர்மெண்ட் மூலிமா அது வந்து முத்ரா திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பித்து வீவருக்காக லோன் கொடுத்தாங்க கவர்மெண்ட் பேங்க்கெலாம். அதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா 10% மானியம். அதில் 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபா மானியம் வரும். அதில் அந்த ரூபாய் வாங்கி சில பேர் தறி போடுறாங்க. ஒரு தறி செலவு செட்டப் பண்ணிட்டு 1 லட்சம் கிட்ட ஆகிடும். அந்த மாதிரி கவர்மெண்ட் சில வந்து சலுகைலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பரக்கா 2ன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று. அது மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே தறி லிஃப்ட், அதாவது ஒரு சரியோடைய செட்டப் பிரேம் லூம்னு சொல்லுவோம். பிரேம் லூம் கொடுக்குறாங்க, ஜாக்கார்டு கொடுக்குறாங்க. அண்டு தார் திரிக்கிற மிஷின், இந்த தார்லாம் சுற்றுவாங்க இந்த பருவட்டை பாபினில் ஏச்சு அதனுடைய மிஷினு எல்லாமே வந்து 80% கிட்ட மானியத்தில் அது கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் நெசவாளர் வாங்குறாங்க. நாங்களாம் கூட வந்து அதெல்லாம் வாங்கி தரோம். எல்லாம் நெசவாளர் அதெல்லாம் பயன்படுறாங்க. அதில் அந்த மாதிரி கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க. சார் இது பார்த்தா இது டேபிள் டாப் லூம் இது பேர். இந்த லூமில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நெசவு கற்றுக்கு வராங்கன்னா இதில் தான் முதல்ல கற்றுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு தான் இது வித்து. அது பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சு வித்து பெரிய தறி. இந்த தறி வந்து 24 இன்ச்சுனால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு புதுசாக வீவிங் கற்றுக்கு வரவங்க அவங்களாம் இதில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இதில் எப்படி வீவிங் பண்ணணும். இந்த அதாவது 1 இன்ச்சுக்கு எவ்வளோ இடம் பிடிக்கும், அதாவது வார்ப்பில் எவ்வளோ பிடிக்கும், வெப்டில் எவ்வளோ இடம் போடணும் 1 இன்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்கள் இதில் தான் சொல்லி தருவோம். இந்த ஜாக்கார்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 120 ஜாக்கார்டு ஏற்றி ஒரு டிசைன் பண்ணுவோம். இந்த டிசைன் மூலிமா என்ன வேணால் டிசைன் பண்ணலாம். சாதா பிளைனை நெய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டோல் எல்லாமே இந்த சின்ன தறியில் பண்ணலாம். சாதாரண ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த தறியில் வந்து பண்ணலாம், சீக்கிரம் கற்றுக்கலாம் இந்த வேலையை. அதுக்காக தான் இந்த தறி யூஸ் பண்ணிக்கிறோம். சென்னையில் இருக்கிற தில்லையாடி வள்ளி அம்மன் சொல்லிட்டு எக்மோரில் இருக்குது கோஆப்டெக்ஸு. அந்த கோஆப்டெக்ஸ் கிட்ட நான் ஒரு 50 தறி நான் செஞ்சுருக்கேன். அந்த தறிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷோரூமில் வச்சுருக்காங்க. என்னதுக்கு கேட்டால் ஒரு தறிக்கு சேலடுக்கு வந்து ஷோரூம் வராங்கனாக்கா அவங்க வீவிங்லாம் எப்படி இருக்கும், இந்த துணி எப்படி நெச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்காக அப்போ இருந்து அவங்க எம்டி வந்து இந்த மாதிரி தறி வைங்க எல்லா ஷோரூம்லேயும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இங்கே R&D பண்ணதால இங்கேயும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வராங்க. இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க அப்புறம் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க இவங்களாம் வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க தறி வந்து. ஆனால் அவங்களால அந்த பெரிய தறியில் வாட்டு போட்டு பார்க்க முடியல. ஆனால் இதில் வந்து ஒரு வீவிங் பண்ணி பார்ப்பாங்க. உடனே உட்காந்தவங்க ஒரு மேட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டோல் பண்ணுவாங்க, ஒரு டீ கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அதெல்லாம் இதில் பண்ணலாம். இதில் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய காலேஜ் கவின் கலை கல்லூரி இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது எக்மோரில், அங்கே ஒரு கோஆப்டெக்ஸில், அப்புறம் இந்த SITன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா IIT காலேஜ், VIT காலேஜ், அப்புறம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து கிண்டியில் இருக்குது ATTCன்னு சொல்லிட்டு ஆப்லட் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று. அந்த காலேஜில் இங்கெல்லாம் போய்ட்டு நான் இந்த மாதிரி தறி நான் வச்சுருக்கேன் நான். அந்த தறியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க. ஒரு ஸ்டோல் பண்ணால் இப்படி பண்ணோம் சீக்கிரமாக பண்ணுறாங்க உட்காந்து. ஏன்னா அவங்களுக்கு கிட்ட வித்து வந்து 24 இன்ச்சு தான் இது. அடுத்த சீக்கிரம் இப்படி போட்டு இப்படி வாட்டர் எடுத்தனால அவங்களுக்கு சுலபமாகுது. அதனால் நாளை எங்களுக்கு அவங்க கற்றுக்கிறது அவங்க ஆர்வமாக வந்து கற்றுக்குறாங்க. அதில் ஒரு வீவிங்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் ஏற்பாடு பண்ணி செய்கிறாங்க.
அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம தொழில் வந்து ஒரு 10 பேர் கற்றுக்குறாங்களே, அதுவும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறாங்க போது எங்களுக்கு சந்தோஷம் தான். அதில் இந்த தறி நான் நிறைய கொடுத்துருக்கேன். நான் வெளிநாட்டிலே கொடுத்துருக்கேன். தறி பெங்களூரில் இருக்குது, மைசூரில் இருக்குது, இந்தாண்ட ஆந்திரா பக்கம் வச்சுருக்குது. ஒரு தறி நான் அமெரிக்கா ஒரு காலேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இந்த தறி நான் ஒரு டேபிள் டாப் லூம்னு சொல்லிட்டு இதை அந்த மாதிரி நிறைய இப்போ வெளியே அனுப்பிச்சிருக்கேன். நான் இன்னும் நிறைய பண்ணிக்கிறேன் நான். இது வந்து பிரேம் லூம் சொல்லுவாங்க. இந்த லூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பட்டுத்தறி தான். இது எல்லாமே இந்த பட்டுத்தறியில் பார்த்தீங்கன்னா 120 ஜாக்கார்ட் போடலாம், 240 போடலாம். இப்போ இந்த தறியில் வந்து 240 ஜாக்கார்ட் போட்டிருக்கோம். இந்த 240 ஜாக்கார்டுடைய பேசஸ் என்னன்னு கேட்டால் பஞ்சிங் கார்டு போட்டு இந்த பஞ்சிங் கார்டில் டிசைன் போட்டு இந்த ஆர்னஸ் இந்த மாதிரி கட்டணும். தறியில் இந்த மாதிரி ஆர்னஸ் கட்டி பஞ்சிங் கார்டு போட்டு நெசவு பண்ணால் தான் இந்த ஜாக்கார்டில் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோ வெயிட் தொங்குது. இதில் இந்த 30 கிலோ வெயிட்டு வந்து ஒவ்வொரு தடவை ஒரு பஞ்சு கார்டு போட்டு இழுக்க சொல்லலாம். ஒரு 20 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் மாற்றி இப்படி தூக்கும். அப்படி சொல்ல அவரால் வெயிட் தாங்க முடியும் சோல் பட்டுற வரைக்கும் சொல்லிட்டு இந்த ஜாக்கார்டு லிஃப்டிங் மிஷின் சொல்லிட்டு இது பேர். இந்த ஜாக்கார்டு லிஃப்டிங் மிஷின் கவர்மெண்ட் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க. இந்த ஜாக்கார்டு லிஃப்டிங் மிஷின் போட்டனால ஒரு பெடல் மச்சாலே இந்த ஜாக்கார்டு லிஃப்டிங் ஆகும். ஆனால் அவருக்கு எந்த உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த வீவர் வந்து நல்லா தறி ஒரு நாளைக்கு 1 மீட்டர் நெய்த்த 2 மீட்டர் தறி நெய்வார் அவர். அதனால் கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது கவர்மெண்ட் வந்து இந்த சலுகை பண்ணதுனால இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆகுது நம்ம வீவருக்கெல்லாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஜாக்கார்டுன்னு சொல்லுவோம். 2019 தான் வந்து காஞ்சிபுரத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு. இந்த பவர்லும் இந்த தறி எதுக்கு இந்த ஜாக்கார்டு கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் 1980க்கு அப்புறம் ஒரு பவர்லூமில் தான் இந்த தறி ஓடி இருந்தது. இந்த ஜாக்கார்டு ஓடி இருந்தது. வேகமாக ஓடும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 200 பிக்கு ஓடும் இது. ஆனால் நம்ம தறிக்கார் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3 பிக்கு தான் போட முடியும் ஹேண்ட்லூமில். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாக்கார்டை மாற்றி இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ட்ரெயினிங் கொடுத்தனாங்க 2017 ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் மூலிமா இந்த எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு போட்டு ஒரு ட்ரெயினிங் கொடுத்தோம். அதாவது இந்த ஸ்பீடு கம்மியாக வச்சு ஒரு நிமிஷத்துக்கு 3 பிக்கு தான் அடிக்கிற மாதிரி அது போட்டு ஓகே சக்ஸஸ் ஆச்சு அது. அப்புறம் உடனே என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இவ்வளோ வேலையில் நம்ம வந்து வியூவரால் வாங்க முடியாது அப்படின்னு எல்லா வியூவர் சொன்னாங்க காஞ்சிபுரத்தில். சரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் சப்சிடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 80% மானியத்தில் இந்த ஜாக்கார்டு வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க வியூவருக்கெல்லாம். அது எல்லாமே இப்போ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஒவ்வொரு வருஷமாக ஒரு எவ்வளோ பேர் தேவையோ காஞ்சிபுரத்து வியூவருக்கு அவ்வளோ பேர் கவர்மெண்ட் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க. இதனால் நல்ல பயன் என்னன்னு கேட்டால் இந்த பஞ்சிங் கார்டு அடிக்கிறதால இன்னொரு பக்கம் அந்த எலக்ட்ரானிக் சாதாரண ஜாக்காரில் 240னாக்கா ஒரு 8 இன்ச்சு தான் ஒரு டிசைன் பண்ண முடியும். ஆனால் அந்த எலக்ட்ரானிக் ஜாக்காரில் 52 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு டிசைன் பண்ணலாம். எவ்வளோ டிசைன் வேணாலும் பெருசு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். கிட்ட ஒரு 12 முழம் அதாவது ஒரு 6 மீட்டர் ஒரு சேலை நெய்யத்துக்கு வந்து 18,000 முறை வாட்டு போடுறாங்க ஒரு நெசவாளர். அந்த 18,000 வாட்டுக்கும் ஒரே டிசைனாக பண்ணால் கூட இந்த ஜாக்காரில் பண்ணலாம். அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த டிசைனில் இதை எடுத்தாரலாம். இன்னொரு பக்கம் அந்த லிங்கோஸ் வந்து கிட்டத்தட்ட இதுவும் அதே 30 கிலோ 40 கிலோ வெயிட்டு. இந்த வெயிட் வந்து நம்ம இதுவும் கையில் இழுக்கத்தால எல்லாமே பெடலில் மறிக்கிறோம். பெடலில் மறிக்கிறதால பார்த்தா ஜாக்கார்டு லிஃப்டிங் ஆகத்தில் தறிக்காருக்கு இதுவும் ரொம்ப வசதியாக இருக்குது நெய்த்துக்கு. மெயின் காரணம் பஞ்சிங் கார்டு தேவையில்லை, டிசைன் நல்லா பண்ணுறாங்க. நிறைய டிசைன் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டோர் பண்ணால் ஒரு தரம் ஒரு 50 டிசைன் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்து நம்ம போட்டு நெய்யலாம். ஆனால் சாதாரண ஜாக்கார்டில் பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் பஞ்சிங் கார்டு எடுக்கணும். ஒரு பஞ்சிங் கார்டு கிட்ட 5 ரூபா இருக்குது ஒரு பஞ்சிங் கார்டு. ஒரு டிசைன் பண்ணால் கிட்ட 100 பஞ்சிங் கார்டு அடிக்கணும். அப்படி போனால் 500 ரூபாய் செலவாகும் ஒரு தறிக்காக இருக்கும். ஒவ்வொரு தடவை மாற்றி அடிக்கணும். இந்த எலக்ட்ரானிக் ஜாக்கார்டில் அது கிடையாது. 50 டிசைனை வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதில் எந்த டிசைன் வேணுமோ மாற்றி போட்டு நெய்யலாம். என்ன கலர் தேவையோ அந்த கலரை மாற்றிக்கலாம். பார்டருக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லை பாடிக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லை பல்லுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாமே மாற்றி இதில் டிசைன் பண்ணலாம். எல்லா வசதியும் இந்த ஜாக்காரில் இருக்குது. இன்னும் ஒன்று தறிக்காரால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியல. அதனால் கவர்மெண்ட் வந்து 80% மானியம் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 90% மானியம் கொடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய தறிக்காரங்க வியூவருங்களாம் வந்து இதனால் ரொம்ப பயனடைவாங்க. இதை கவர்மெண்ட் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும்.
சார் இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க் சொல்லுவோம் இதை. இந்த சில்க் பார்த்தீங்கன்னா மல்பரி சில்க் இது. சில்கில் வந்து 4 விதம் இருக்குது. மல்பரி அண்டு மூகா, எரி, டெஷார் அப்படின்னு 4 விதம் இருக்குது. இதை காஞ்சிபுரத்தில் நாங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்பரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் காஞ்சிபுரத்தில் சில்க்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டீனர் பார்த்தீங்கன்னா 18 டீனர்லேருந்து 20 டீனர் வரைக்கும் வார்ப்பு, 22, 24 வந்துனாக்கா அது வெப்ட்டு. அதான் பேசஸுடைய பேசஸ், அதான் இந்த சில்கினுடைய பேசஸ்ஸு. ஆனால் காட்டன் பார்த்தீங்கன்னாக்கா 2/20, 2/80, 2/60, 2/100 அதெல்லாம் எல்லா கவுண்ட்டில் இருக்குது காட்டன். அந்த காட்டனில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லுங்கி நெய்கிறாங்க, கையில் நெய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்லூம் தான் நெய்கிறாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு பக்கம் ஜம்காலாம் நெய்கிறாங்களா, அதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னாக்கா சென்னிமலையில் இந்த பக்கம்லாம் நெய்கிறாங்க. அவங்களாம் 120 ஏதாவது 2/20ன்னு போடுறாங்க அந்த நூல். அந்த நூலை வந்து அவங்க நல்லா கைத்தறியில் நல்லா பண்ணுறாங்க. காட்டனுக்கும் இந்த நம்ம சில்க்குக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். இது வந்து டீனரு, அது வந்து கவுண்டிங், எடை கவுண்டிங், அவ்வளோதான். இதுதான் காஞ்சிபுரம் WSCயின் இதய பகுதி, வடிவமைப்பு பிரிவு. சந்தையில் இன்று என்ன மாதிரியான ஆடைகளை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப காகித ஓவியங்களாக வடிவங்கள் முதலில் உருவாக்கப்படுகின்றன. பாரம்பரியத்தை சிதைக்காமல் புதுமையை புகுத்துவதே இங்குள்ள கலைஞர்களின் தனித்துவமாகும். கால மாற்றத்திற்கு ஏற்ப கணினி வழி வடிவமைப்பும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. கோஆப்டெக்ஸ், முதன்மை நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனிநபர் நெசவாளர்களுக்கு இந்த டிசைன்கள் மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகின்றன. இது குறித்து ஒரு மூத்த வடிவமைப்பாளரின் பேட்டி இடம்பெறுகிறது. This is traditional silk sari, you can see. So the main design you can see here is the Mubbagam style design, and this is traditional Kanchivaram inspired from the Pallava collection. Like here this is the inspiration board, you can see. Basically the designs which we are taking for our sarees are coming from nature and the sculptures of Tamil Nadu, basically built during the Pallava, Cholas dynasty. So you can see the yadi as the main motif for annam or elephant. So whatever collections we will see, so these things will come in this collection. This is Petni technique, where this is the body part, this is the pallu part. So you can see how this is joined. So this is the Petni technique, the joining of solid body with the solid pallu. And this is the Korvai technique. Here you can see here how this person is putting 2 shuttles. So solid color here, one full yellow and full grey color is coming. So this is by interlocking here. So this is very labor intensive process. So this also is Mubbagam style, and this is Ganga Jamuna style. So you can see here another color in this part, and this some other color in this part. So this is also one of the speciality. So apart from that, we have other collection, like this is cotton sari from Ponnur, from where like we have done some product diversification to we have made some child dress and dress of a woman. So this is cotton product. So you can see the sari. So the traditional Ponnur sari is this type, cotton sari. This is the pallu part, and body part is this. So this is the traditionally woven sari. But for diversification part, we have done the plain striped sari for office going, and then we have developed this products out of that. Apart from that, so you can see this sari also. This is Pallava, from Pallava collection. So you can see this elephants, and then this chakram in the pallu part. So this all things depicts basically or from architecture, sculpture part of. So this sari also derives the design from the sculptures only. So these are all and this collection is full wedding collection. So these are all designs coming from Pallava, that is wedding. This is traditional Kanchivaram, this is from Pallava silk. Apart from that, Sadir
Sadi dances concepts also this sari is done. So like Bharatnatyam dancers, we have the Sadi dancers, so they used to wear this type of saris and used to perform at the temples and all. So we have revived this collection and made preserved this collection over here. You can see these sarees also. So these are all traditional Kanchipuram saree. So one technique I have showed you, that Petni technique, and this is the other technique where simply that tie-dyed pallu is there. So this is like Kattam design, Chakram, Kili. So these are all traditional motifs. So I will show you traditional motifs in library section also. So natural dye collection, this sari you can see this is fully dyed naturally, and then that yarn is dyed naturally and then woven. And the blouse part also is printed by natural, using natural dyes and natural colors. So here we have preserved the natural dye materials. So you can see the pomegranate, Mayavaram, Ratanjyoti, indigo, chaval kodi, elam, mutuka flower is there, sapan wood. So these are all basic ingredients. After from that we are doing this. And this part is the trends and innovation. So here we are putting the designs. So before sari is made as a sari, so first it is made on paper. Before it was done with hand, so now CAD design is there. So in the CAD design, this is the border part, this is the body part, this is the pallu part. So this is this design is punched and then sent to the electronic jacquards, and then after it is woven to the sari. So these are looms at a glance. So the traditional looms which are used, so you can see this jacquard loom. So this is having all set of this punched cards for the design. The pit loom which is dug in the under the ground, the dobby loom in which small designs are woven, the frame loom in which simple plain stripes or checks are woven. Okay, so these are the set of that looms which are used in the this area. This is the traditional adai loom. So in this you will see that in spite of that, using that punched jacquard cards, here we have this yarns which we will pull, so that are connected to the set of threads. So whenever the designs are pulled, so one hook will rise up, and then when we are setting and pressing the treadle, so one set of yarn will go up. So we will put it and weave it. So the weft will go, the sari will weave. நூல்களின் இழைகளில் நம் நாட்டின் கலாச்சாரத்தை நெய்யும் நெசவாளர்களின் உழைப்புக்கு தொழில்நுட்ப வலிமையும் நவீன வடிவத்தையும் தந்து அரணாய் நிற்கிறது காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம். இந்திய கைத்தறியின் பெருமை உலகெங்கும் ஒளிர இவர்களின் சேவை தொடரட்டும்.